इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् அருண பிரஷ்னம் தைத்திரிய அருண பிரஷ்னம் பார்த்துருக்கோம். அதுல 11வது அனுவாகம் பார்த்துருக்கோம். அதுல பாதி வரைக்கும் பார்த்துருக்கோம். விழுதி பாதிய இன்னைக்கு பார்க்கணும். பவித்ரவந்த பரிவார மாசதே விதைஷ ரக்ஷதி விரதம் மஹசமுத்ரம் வருண ஸ்திரோததே தீரா இச்சே குருதமுனேஸ்வரம் पवित्रं ते विततं ब्रह्मणस्पते प्रभुर्गात्राणि पर्येषि विश्वतः अतप्तप्रसूनतधानो अश्रुते श्रुता स इद्वहन्तस्तत्समाशत ब्रह्मा देवानाम् असतः सद्ये ततक्षुः रचयः सप्तात्रिश्चयति सर्वे त्रयो अगस्त्यश्च नक्षत्रैः संवृतो वसन् अत सवितुस्यावाश्वस्य अवर्तिकामस्य ममीच ऋक्षा निहता समुच्चा नक्तं ददृशे दुःखचिद्दिवेयुः असप्तानि वर्णस्य व्रतानि विशाखचन्द्रमा नक्षत्रमेति विनीमहे वयं देवस्य भोजनं स्वेत्यगुं सर्वदातमं सुरं पगस्य धीमहि अपागूहत सविता तृतीये सर्वान् दिवो अन्धसः न तत्तान्यपमन्त्रिषे मध्यस्ना संभविष्यामः नाम नामैव नाम मे வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது நபும்சகம் புமாகம் ஸ்ரயமஸ்மி ஸ்தாவரோஸ்மி அத ஜங்கமஹ யஜேயக்ஷீ ஜட்டாஹேச்ச மயா பூதான்யயக்ஷத பசவோ மம பூதானி अनुबंध्योस्म्यहं विभो सियस्सतीः तावुदे पुंस आहुः पश्यत् अक्ष्णपान् अविचेद दग्धः कविर्यपुत्रस्य हिमाचिकेत यस्ता विजानन् सवितो पितासत् अन्धो मणिमविन्दत् तमनङ्गुलिरावयत् अग्रीवः प्रत्यमुञ्चत् तमजिह्वा असश्चत ऊर्ध्वमूलमवाक्षाकम् तुच्छं यो वेद सप्रति न स जातुश्च जनश्रद्धद्यात् मृत्युर्मां मारयादिति असितकं विदितं गीतं दीनापणबलासितं मृतं जीवं च यत्किञ्चित् अङ्गानि स्वेव विद्धि तत् अदृश्यगस्त्रस्य ध्यायते अस्मात् जाता मेमितु चरन् पुत्रो नैऋत्या वैदेहः अचेतायश्च चेतनः सतं मणिमविन्दते सो अनङ्गुलिरावयते सो अग्रीव प्रत्यमुञ्चते सो अजिह्वा असश्चत नैतं ऋषिं विदित्वा नगरं प्रविशेत् यदि प्रविशेत् विदौ चरित्वा प्रविशेत् तत्सम्भवस्य व्रतम् आतमग्नेरतं तिष्ठ एकाश्वम् एकयोजनम् एकचक्रम् एकधुरम् वातग्राजिगतिं विभो न दिश्यति न व्यतते नास्याक्षो याति सज्जति यश्वेतान् रोहितास्त्रिगुंश्चाग्नेः रते युक्त्वा अधितिष्ठति एकया च दशभिश्च स्वभूते वाभ्यामित्तये विंशत्या च तिसृभिश्च वहसे त्रिपुंशता च दीर्घिर्भवाय विहितो विमुञ्च छायास्पत्रापासने श्री सूर्यनारायण स्वामी ओम नमो नारायणाय. 11வது அத்தியாயம். அதுல சூரியனுடைய மகிமையை பார்த்தோம். அது வரைக்கும் அங்கரிஷ் அப்படின்ற முனிவர் சொன்னதை பார்த்தோம். அதற்கு பிறகு அத சவித்து சியாவாவஸ்ய பவர்த்திகாமஸ்ய அப்படின்னு ஆத்திரேய கோத்திரத்துல வரக்கூடியது ஆத்திரேயம் ஆச்சசாயனம் ஷாவாஸ்வ அப்படின்னு திரையாரிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதுல ஷாவாவஸ்வ
அப்படின்னு ஒரு ரிஷி, ஷாவா ஸ்வஹா அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி அவர் என்ன பண்ற, அவருக்கு அவர்த்திகாமஸ்ய, அவர் வைராக்கிய சம்பன்னனாக, அவருக்கு ஆசை என்பதே கிடையாது. அவர் என்ன சொன்னார், அவர் தான் இந்த விஷயத்த சொன்னார், இந்த நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப உயரத்துல இருக்குப்பா ஆகாசத்துல, அதனாலதான் அது சரியா பிரகாசிக்க மாட்டேங்கிறது. இந்த சூரியன் என்ன பண்றாரு, நடுவுல வந்தா அது எல்லாத்தையும் மறைச்சிடுறாரு. அதனால பகல்ல உங்களுக்கு அந்த ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால தெரியாம போயிடுது. ஆனா இங்க சந்திரன் இருக்காரு இல்ல, அவர் அப்படி கிடையாது. அவர் யாரையும் மறக்கிறதெல்லாம் இல்லை, அவர் சந்திரன் யாரையும் அடக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால உங்களுக்கு ராத்திரில அந்த நட்சத்திரங்கள்லாம் நல்லா தெரியறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஷாவாஸ்வஸ்ய வச்சனம், அவருடைய வச்சனம் இது அப்படின்றத பார்த்தோம். அதற்கு பிறகு காயத்ரி மந்திரத்தை பார்த்தோம். காயத்ரி மந்திரத்தினுடைய சாதாரணமான அர்த்தம், இந்த வரண்யமான பகவான் இருக்காரோ அந்த பிராணசக்தியோடு இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானாக இருக்கக்கூடிய பிரம்மமானது என்னுடைய புத்தியை தூண்டட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதற்கு பிறகு இது திரிபதா காயத்ரியினுடைய அர்த்தம். இதற்கு பிறகு அது 4 பதமான காயத்ரியாக பிரகதாரண்ய படிக்கணும்னு மாறும். அப்ப அதனுடைய அர்த்தம் எப்படி மாறுறது, தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடியதாக மாறுறது இதே காயத்ரி மந்திரம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்ற, இந்த பரமாத்மா அறிந்தவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லுகிறார்கள். நாமைவ நாமதே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நாம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நட்சத்திரன், சூரியன் இல்லையா, இதெல்லாம் பற்றி நம்ம இருக்கோம். தேவர்கள், மனுஷர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பேர் தான். தேவர்கள், பசு, பட்சி, மனிதர்கள் அப்படின்னு எல்லாம் உண்மையிலேயே பார்த்தேன்னா நாமந்தான். இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடியவர் யாரு, உள்ளூர் இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லணும். அந்த பிரம்மவித்தனுடைய வச்சனத்தை சொல்றாரு. நாமமாக யார் விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ இப்போ அது எல்லாம் இந்த அனாத்மா தான். ஆத்மாவை பற்றி நாம யாரும் பேசுறதே கிடையாது. இதை வைத்துக் கொண்டே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த உலகத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் தவிர இதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் அனாத்ம விசாரம். அனாத்ம விசாரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அனாத்மாவை எவ்வளவு விசாரம் பண்ணா என்ன பிரயோஜனம், ஆத்மாவை விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக ஆச்சாரம் பணம் பிதாரோ நாமதேயம் சத்தியம் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல இதை பற்றி விஸ்தாரமாக உபனிஷத்துல இந்த நாமம் ரூபம்தான் இந்த உலகம், அஸ்தி பாதி பிரியம் அப்படிங்கிறது சத்தியானந்த ஸ்வரூபமான ஆத்மாதான் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ இதனுடைய மேம்பாகத்தை பார்ப்போம். நாமைவ நாமதே நபும்சகம் புமான் ஸ்திரீ அஸ்மி ஸ்தாவரோஸ்மி அத யங்கமஹ யஜே யக்ஷி யஷ்டாஹேச அப்படிங்கிற மந்திரத்தை வச்சுப்போம். நபும்சகம் அப்படின்னா அலி அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றார், பிரம்மத்தை பாவத்தை அடைந்தவர்கள் அஞ்ஞான தசையில இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், தேவர்கள், மனுஷர்கள், பசு அப்படின்னு இதெல்லாம் பெரிய பெயரை வைத்துக் கொண்டு அனாத்மாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அந்த பிரம்ம ஜானம் வந்துட்டு, பிரம்ம ஜானம் வந்த பிறகு நபும்சக வஸ்துவாகவும் நான் இல்லை, இல்ல நபும்சக வஸ்து நானேன்னு வச்சுங்க. ஏன் மாயையில தானே, மாயையில நான் எப்படி இருக்கேன், அடியாக இருக்கிறேன். மாயையில நான் குமானாக இருக்கிறேன், குமானஸ்மி. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்திரீயோஸ்மி, நான் ஸ்திரீயாகவும் இருக்கிறேன். ஸ்தாவரோஸ்மி, மரங்கல்லாகவும் நான் தான் இருக்கிறேன். அத ஜங்கமஹா, மனுஷர்களாகவும் ஜங்கம வஸ்துக்களாகவும் நான் தான் இருக்கிறேன். இப்படி இருந்து கொண்டு யஜே யக்ஷி யஷ்டாஹேச யஜே யஜனம் கரோமி, அது பாஷ்யம் பண்ணியிருந்தார் சாயனர். அயக்ஷி யாகம் கிருத்தவான், நான் யஜனத்தை பண்ணி கொண்டிருக்கேன், யாகம் பண்ணியிருக்கேன். யஷ்டாச்ச, இன்னும் யாகம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பிரம்மன் தான் மூன்றுமாக இருந்து என்னை கர்மாவை செய்ய தூண்டுகிறது. அந்த பிரம்மன் தான் என்னை ஜீவ வடிவமாக வைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றது. நாமைவ நாமதே நபும்சகம் புமான் பிரியமஸ்மி
स्थावरोऽस्मि अत जङ्गमः यजे यक्षी यष्टाहे च मया भूतान्ययक्षत पशवो मम भूतानि अनुबन्धोऽस्म्यहं विभुः मया भूतानि अयक्षत. இந்த கர்மாக்கள் எல்லா பிராணிகளும் இந்த யாகங்கள் முதலிய சத்கர்மாக்கள்லாம் எப்படி பண்ண அந்தந்த எஜமானனுடைய சரீரத்துல ஜீவனாக பிரவேசித்து அந்தந்த சத்கர்மாக்களை எல்லாம் பிரம்மந்தான் நான் நடத்துகிறேன் அப்படின்னு நடத்துறது. அயட்சத அப்படிதான் நடக்கிறது. பசவோ மம பூதானி இல்லையா, என்னால்தான் இந்த பூதங்கள் பசுக்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி அனுபந்தோஸ்யஹம் விபு. இந்த பந்தங்கள் இந்த பந்தங்களாக இந்த 2 கால் பிராணியாகவும் 4 கால் பிராணியாகவும் பிருத்திவியாகவும் இந்த கர்மாக்கள்லாம் நடக்கிறத இதெல்லாம் நடத்துறது யாரு? அவர். அவர் எப்படி இருக்கார்? இந்த கர்மாக்களையா இருக்கார். அவர் விபுவாக இருக்கிறார். அவர் விபுவாக இருந்து கொண்டு எல்லா அங்கீங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய சொரூபமாக இருந்திருக்கார். இது எப்படி வேதாந்தத்துல சொல்றா அப்படின்னா, காரியோ உபாதி ஜீவா காரணோபாதி ஈஸ்வரஹா. அவரேதான் என்ன சொல்றது, ஜீவனா இருக்கார். அவரேதான் வசுவா இருக்கார். அவரேதான் ருத்ரனாக இருக்கார். அஹம் ருத்ரே தேவசூபிஷ்டராம்யஹமாதித்யை விஸ்வதேவை அஹம் மித்ராவருணோ அப்படின்னா நம்ம தேவி சுத்தத்துல சொல்றோம் இல்லையா, நான் தான் ருத்ரனாக இருக்கிறேன், நான் தான் வசுவாக இருக்கிறேன், நான் தான் ஆதித்யனாக இருக்கிறேன், நான் தான் விஸ்வ தேவனாக இருக்கேன். இதெல்லாம் என்ன தெரியாது? பரபிரம்மன் தான் இந்த லீலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இது ஜீவனாகவும் புருஷனாகவும் மகனாகவும் இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிற இந்த உண்மையானது தெரிந்தவர்கள் இப்போ பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல போறது. வேதமானது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. ஸ்திரீகள்லாம் வேதம் படிக்கலாமா, இப்படி படிக்கலாமா? தர்மசாஸ்திரங்கள்ல ஸ்ரீசூத்ராணாம் தேவே அனதிகாரா அப்படின்னா சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஒரு சைட் ஆஃப் வேதத்தை தான் பாத்தீங்க. இன்னொரு சைட் ஆஃப் வேதத்தை நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. இவர் என்னமா சொல்றாரு பாருங்க. ஸ்ரீய சதீ உமே பும்சாஹு பஷ்யத் அக்ஷ்ணவாணி விசேத் நிவிசேத தக்தஹ கவித்ய புத்ரஸ்ஸ இமாச்சிகேத யஸ்தாபிஜானாத் சவிதுப்பிதா சத் ஸ்ரீயஹா சதீஹி அப்படின்னாரு. ஸ்திரீகள் ஞானியாக இருந்தார். இங்கேயே ஒரு பாடம் படிக்கும் போது கர்ப்பவதி ஸ்திரீகள்லாம் எழுந்து போயிருங்க, இப்ப வரக்கூடிய இந்த மந்திரங்களை எல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்றேன். ஆரம்பிச்சு அப்படின்னா இதுல ஐத்திரேய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போர்ஷனை ஸ்திரீகள் கேட்கக்கூடாது, ஏற்று போயிடுங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன், இதுக்கப்புறம் வர போர்ஷன் ஸ்திரீகள் கேட்கலாம் அப்படின்னு ஆகும். இப்படி ஸ்ரீய சதீ அவர்கள் பிரம்ம ஞானத்தை படித்தவர்களாக இருந்தார்களே ஆனால், வாகம்பிரணி ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி ரிக்வேதத்துல எல்லாருக்கும் தெரியும். கார்கி தெரியும், மிருகதாரண்ய உபநிஷத்துல எவ்வளோ ரோல்னு. அப்புறம் மைத்ரேயி அவளை பத்தி தெரியும். அப்புறம் கைகேயி அவளை பத்தி தெரியும். இப்படி மைத்ரேயி, கார்கி, வாகம்பிரணி நிறைய ரிஷிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் ஆத்ம ஞானியாக இருந்திருக்கிறார்களே, அவர்கள்லாம் எப்படி பார்க்கறதுன்னா, அவர்கள்லாம் ஸ்திரியா பார்க்காதீங்க, அவர்கள்லாம் புமான் தான். அப்போ புருஷ சூக்தம் புருஷா அப்படின்னு வரதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆத்மாவினுடைய அர்த்தத்தை சொல்லி, ஆத்மாவை அறிந்த ஸ்திரீகள் யாராவது இருந்தால அவளை புமான் என்று சொல்றது அந்த அர்த்தத்துலதான் புமான் சொல்லி. நீங்க நினைக்கிற மாதிரி ஜெண்டர், இந்த புருஷன் சரீரத்தை வைத்துக் கொண்டு ஸ்திரீன்னு சரீரத்தை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய அர்த்தத்துல சொல்லப்படுவது இல்லைப்பா. யார் இந்த பிரம்மத்தை அறிகிறாளோ இல்லையா, அவள் சரீரத்துல அவளுக்கு ஸ்தனம், கேசம் முதலிய அவயவங்கள்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா அவள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவளை ஸ்திரீயாக கருதாமல் அவளை புருஷனாகவே கருதுகின்றனர் அப்படின்னு பிரம்ம வித்துக்கு தான் சொல்றாரு. ஏன் அதே மாதிரி இப்ப இன்னொரு ஈக்குவலா அதையும் சொல்லணும்.
புருஷ ஜென்மாவை எடுத்து அந்த ஜென்மாக்குரிய தாடி மீசன்ற அடையாளங்கள்லாம் போயிருந்திருக்கான். ஆனா பிரம்ம விசாரமே பண்ணல சார். வயசாட்சியை தவிர வேதாந்தத்துக்கே வரல, பிரம்ம விசாரமே பண்ண. அவன் தான் யாரு அப்படின்னா, அவன் தான் ஸ்ரீ அப்படின்னா, எந்த ஸ்திரீகள் சத்வஸ்துவான பிரம்மத்தை குருவின் கடாட்சத்தினால் அறிகின்றார்களோ அவர்கள் புருஷர்கள். என்னுடைய மதத்துப்படி அவர்கள் சத்வத்துவை இல்லையா, யார் எந்த புருஷர்கள் அந்த வேதாந்த விசாரம் பண்ணலையோ அவர்கள் ஸ்திரீகள் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, பஷ்யதி அசக்ஷ்ணவான், அவர்கள் 2 கண் உள்ளவர்களாக இருந்த போதிலும் பிரம்மத்தை அறியவில்லை. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு வேதாந்தம் படிக்கலையோ அவர்கள்லாம் கண்ணாடி போட்டு ஜம்முன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் சார், மைக்ரோஸ்கோப்லாம் படிக்கலாம் சார், மேலெல்லாம் பார்க்கலாம் சார் நீங்க சொன்னாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் குருடர்கள். வேதாந்த வாசனை இல்லாதவன், ஞான சக்ஷு கண்ணு திறக்காத வரைக்கும் இந்த ஊனக்கண்ணுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம பார்க்கிறவர்கள் என்று சொல்லவே முடியாது. அவர்கள்லாம் பார்ப்பனர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் குருடர்கள் தான் அப்படின்னு சொல்றது. பஷ்யன் அசக்ஷ்ணவான் அபிச்சேத தத்தஹ விவேகதஹ விவேகேன சத் விஜானாதி, விவேகத்தோட அந்த சத்தான பொருளை விசேஷமாக யார் பார்க்கிறானோ அவன்தான். அதை தவிர பாக்கி பேர்லாம் அயம் அண்டா, இவர்கள்லாம் குருடர்கள் தான் அப்படின்னு இன்னொன்னு சொல்ற. கவிரிய புத்திரஹா சைமாச்சிகேத கவிஹி கிராந்ததர்ஷிஹி கவிஹி, வேதத்தை படித்தவர்கள், வேத சாஸ்திர பராங்கதா அப்படின்னு எழுதுறாரு. கவிஹின்னா யாரு? வேத சாஸ்திரத்தை படிச்சிருக்காரு. யாரு? பையன் படிச்சிருக்கான், அப்பா படிக்கல. என்ன சார் பண்றது? பையன் நல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கான், அப்பா படிக்கல. கவிரிய புத்திரஹா சைமேச்சிகேத, அவனுக்கு இமாஹா பூதானி இதெல்லாம் விவேகத்தோட இதெல்லாம் அனாத்மா என்பதை அந்த குழந்தை அறிந்து விட்டான். அப்படி இருந்தானே ஆனால் அவன் யார் தெரியுமா? யஹா தாஹா விஜானாத் சவிது பிதா சத், இப்படி பிள்ளை பிரம்மத்தை அறிந்தானே ஆனால் தகப்பன் அறியாத போனானாலும் சிறு வயசுல இருக்கக்கூடிய பிள்ளை இருக்கான் தெரியுமா, அவன் தான் உண்மையிலேயே தகப்பன். அவனுக்கு ஒரு தகப்பனா இருக்கான் பாரு, அவன் அவருடைய பிள்ளைக்கு சமானம் தான். ரொம்ப ஜாக்கிரதையா சொல்ல வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஆனா வேதமானது விஜானாது சவிதுஹு பிதாசத்து. சவிதுஹு அப்படின்னா இவரை பிரசவம் பண்ணதாக இருக்கக்கூடிய பிதாவாக இருந்தாலும் அவன் பிள்ளைதான் அப்படின்ட்டார். பிரசவம் பண்ணவனாக இருந்த போதிலும் பிள்ளை நல்லா வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சு பாரங்கதனாக இருந்தால், அவருடைய அப்பா படிக்காதவராக இருந்தாரே ஆனால் அவர் பிள்ளைதான் அவனுக்கு தகப்பன் அப்படின்னு. அவன் தகப்பன் தான் பிள்ளை, பிள்ளைதான் தகப்பன். இப்படி யார் பிரம்மத்தை சொல்லுகிறார்களோ அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அப்படின்றது இங்க சொல்றதுக்காக அந்த விஷயம். அதுக்கப்புறம் அந்தோ மணிம் அவிந்தது தமனங்குலிராமயது அக்ரீவ பிரத்யமுஞ்சது தம் அஜிஹ்வா அசச்சத. அந்தோ, அவனுக்கு கண்ணு கிடையாது. யாரு? ஞானிக்கு, கண்ணற்றவர்கள். மணிம் அவிந்தது, ரத்தனம் போல போக்கிய விஷயங்களை எல்லாம் அவன் அறிகிறான். அதாவது அவனுக்கு அபாணி பாதஹா ஜமன பஷ்யதி அசக்ஷுஹு அப்படின்னு சொல்லி காரணோபாதி ஈஸ்வரஹா காரியோபாதி ஜீவஹா. இவருக்கு உண்மையிலேயே கண்ணற்றவனாக இருந்த போதிலும் அவன் ரத்தனம் முதலியவைகள்லாம் அவன் தான் அனுபவிக்கிறான். ஞானி அந்ததான் இருக்கலாம், ஆனா அவன் பிரம்மத்தை அறிந்தவன். அந்தோ மணியும் அவன் தம் அனங்குலிராமயது, அந்த மணியை அவன் என்ன பண்றான்? விரல் இல்லாமலாயே அதை எடுத்து போட்டுக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அவன். அக்ரீவ பிரத்யமுஞ்சத, அவனுக்கு கழுத்தே கிடையாது, ஆனாலும் இந்த அழகான அந்த வேதமாலையை அவன் அணித்துக் கொள்கிறான். தமகிப்பா, அவனுக்கு நாக்கே கிடையாதுன்னு, ஆனா அசச்சத, அவன் பிரமாதமாக வாசன பிரசம்சா பண்ணி கொண்டிருக்கான் அப்படிங்கிறதான். மனுஷன் கண்ணால ரத்தத்தை பார்த்து கையால எடுத்து கழுத்துல இருந்து நாலு நாள சிலாயிக்கிறான் அப்படின்றது நம்ம லோகத்துல பிரசித்தியா இருக்கு.
அந்த ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடிய அந்த ஞானியானவன் உண்மையிலே அவனுக்கு கண்ணு, விரலு, கழுத்துன்ற அங்கங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு பார்ப்பது, எடுப்பது, தரித்துக் கொள்வதுன்னு நம்ம வச்சிருக்கக்கூடிய காரியங்களை வைத்துக் கொண்டு அவன் பண்ணுகிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அபாணி பாதா ஜவனோ விஹீதா பஷ்யத்ய சக்ஷு சஸ்வனோத்ய கர்ணா அப்படின்னு ஸ்வேதாஸ்வரதர உபனிஷதானத்தை சொல்லுகிறது. ஆத்மாவுடைய உபாதியை அனுசரித்துதான் ஜீவனும் ஈஸ்வரன் ரெண்டு வருது. சரீரம், இந்திரியம் இதெல்லாம் காரியம். இந்த கை, விரல், கழுத்து இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஜீவன் சொல்றோம். அதெல்லாம் கிடையாது. அவர் உண்மையிலேயே இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம வஸ்து தான். அந்த ஆத்ம வஸ்து தான் நீங்க ஜீவாத்மா பரமாத்மான்னு ஏதோ ரெண்டா வச்சிருக்கீங்க. இந்த ஒரு ஆத்மா தான். இந்த ஜீவ பதத்தை ஒரு அடிங்க, பரமான்ற ஒரு பதத்தை அடிங்க. இஞ்சி நிக்கிறது என்னவோ அதுதான் ஆத்மஸ்வரூபம். இப்படி அளவிட முடியாத ஒரு சக்தி இருக்கு இல்லையா, இதுதான் காரண சக்தி அப்படின்னு சொல்லி காரியோ, அதுதான் சாஸ்திரங்கள்லாம் காரியோபாதிகி அயம் ஜீவா காரணோபாதிகி ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படி சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். அவன் மாலை அணிவதற்கு கழுத்து தேவையில்லை, அவன் மோதிரம் அணிவதற்கு அவனுக்கு விரல் தேவையில்லை, அந்த மணியை பார்த்து இந்த ரத்தம்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரணத்துக்கு அவனுக்கு கண்ணு தேவையில்லை அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த விசேஷமா சொல்றது, ஊர்வ மூலமவாக்ஷாகம் உச்சம்யோ வேத சம்பிரதி ந சஜாது ஜனஸ்ரத்தத்யா மிருத்யுர்மா மாரயாதி. ஊர்வ மூலமவாக்ஷாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சியஸ்ய பர்ணானி அப்படின்னு பகவத்கீதையிலையும் பார்த்திருக்கோம், கட்டோபனிஷத்திலையும் பார்த்திருக்கோம் இல்லையா. ஊர்வம் மூலம், வேறானது மேல. நம்ம மனுஷனுக்கு பிறகு எங்க இருக்கு? மேலதான் இருக்கு இல்லையா. இங்கிலீஷ்கார சொல்றபடியே பார்ப்போம். ஊர்வம் மூலம், மூலம்னா வேறு, மேல இருக்கு. இந்த கை காலு அவயவங்கள்லாம் எப்படி இருக்கு? அரசமரம் எல்லாம் எப்படி இருக்கு? அதனாலதான் அங்க என்ன சொல்லி இருக்கும் போது நம்ம இந்த பாடத்தை எடுக்கும் போது கட்டோபனிஷத்துல சொன்னோம்னா, இங்க ஒரு மணல் பாங்கான பிரதேசம், பக்கத்துல நதி இருக்கு. அந்த கரையில இருக்கக்கூடிய மரமானது அப்படியே பிரதிபிம்பமா அந்த நதியில விழுது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மூலமா வாட்சாக்கம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னோம். இப்படி பரமாத்மா தான் வேறாக இருக்கார். கீழே இருக்கக்கூடியவைகள் எல்லாம் இந்த பிரான்சஸ் ஏஞ்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கு? அவாக்காக இருக்கு, கீழே யோகி இருக்கு. அப்புறம் விருட்சம் யோவேத சம்பிரதி, அந்த விருட்சமானது என்ன? விருட்சம்னா என்ன ஆச்சாரியார் அங்க பாஷ்யம் பண்ணாருன்னா, விருட்சனா விருட்சா, அது வெட்டப்படுவதனால அதுக்கு பேர் வரணும். வளர்றதுனால மரம் ஒரு அர்த்தமும் இருக்கு. இங்க அந்த சம்சார விருட்சத்தோட இருக்கிறதுனால அது வெட்டப்பட வேண்டியது அல்லவா. அதனால வெட்டப்பட வேண்டிய காரணத்துக்கு இருக்கிறதுனால இந்த சம்சாரம் என்ற மரத்தை அவன் என்ன பண்ணும்? குரு மூலமும் சாஸ்திரம் மூலமும் அவன் அறிய வேண்டும். நசஜாது ஜனஸ்ரத்தத்யோட அது மிருத்யுர்மாமாரயாதி. அப்போது இது இந்த விஷயம் சம்சாரம்ன்ற விஷயம் தெரிஞ்சு விட்டதுன்னா, மூலமவாட்சாகம் அப்படின்ற விஷயத்தை நன்றாக சத்தையோட புரிந்து கொண்ட உபனிஷத் தத்துவத்தை புரிந்துனா அவனே மரணம் வந்து தாக்குமா? ஆகவே அவன் அமரனாக அது தெரிந்த உடனே ஆகிவிட்டான். மிருத்யுர்மாமாரயாதி, ஒரு நாள் மிருத்து தன்னை கொள்வான் என்று அவன் நம்ப மாட்டான் இல்லையா. உலகத்துல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கீழே இருக்கு, மேல கிளைகள் இருக்கு. ஆனா இந்த சம்சாரம்ன்ற மரம் இருக்குல்ல, மேல வேர் இருக்கு, கீழே இருக்கு. அதனால இந்த பிரம்ம வஸ்துவாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த சம்சார விருட்சத்தை வெட்டி ஆத்ம ஞானத்தை ஒருத்தன் அறிந்து விட்டானே, ஆனால் அவன் மிருத்யுவிடம் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். அதனால மிருத்யு ஒரு சமயத்தில் நிச்சயமா கொண்டுடுவான் அப்படின்ற ஒரு நினைப்பு அவனுக்கு வரவே வராது. வந்தா என்ன, தேகமோ ஆத்மாவிட வேறானது, வந்துட்டு போட்டங்க. இந்த தேகத்தை மரணம் வந்துதான் ஆகணும். இப்ப டிஓடின்னு ஒண்ணு கொடுத்தானா, இப்ப டிஓடி வந்துதான், எனக்கு என்ன போச்சு அப்படின்னு அவன் இருப்பான் அப்படின்னு பிரம்மவாதிகள் தான் சொல்றார்கள். அசிதகும் ருதிரம் கீதம் வீணாபணபலாசிதம்
மிருதம் ஜீவம் ஜெயத்கிஞ்சித் அங்காணி ஸ்வேன வித்திதத். அசிதம் சிரிக்கிறது, துதிதம் அழகு, அப்புறம் கீதம் பாடுவது, வீணை வாசிக்கிறது, பணவம் மிருதங்கம் முதலிய தாளவாத்தியம் அடிக்கிறது, பணவ லாசிதம், லாசிதம்னா வினோத சப்தம், பாதக ரூபமாக இந்த சப்தங்கள்லாம் சிரிப்பு, அழுக, வீணை, மிருதங்கம் இவைகள்னால வாசிப்பதனால வரக்கூடிய சந்தோஷமோ. மிருதம் ஜீவன் ஜெயத்கிஞ்சித், மரணமோ என்னென்ன விகாரங்கள்லாம் தோன்றுகிறதோ அது எல்லாம் என்ன அங்காணி பவித்திதத், அதெல்லாம் அங்காணி சரீரத்துக்குள்ள ஸ்நாவா அது உள்ள இருக்கக்கூடிய இந்த தாத்துக்கள் 7 தாத்துக்கள் இருக்கு. அதுக்கு உண்டான மாறுதல்கள் தான் இதே தவிர ஆத்மாவுக்கு எந்த மாறுதல் இந்த பாட்டு இருக்கு சிரிப்பு இது இதெல்லாம் சரீரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அசரீரமாக இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்கா ஆத்மாவுக்கு இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கைகால் அந்த ஸ்நாவா நரம்பு இதுக்களுக்கெல்லாம் தான் இது வித்திதது என்று நன்றாக அறிந்து கொள். ஆத்மாவுக்கு இது எதுவுமே சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் என்ன பண்றான், இக்னரன்ஸ்னால ஒன்னையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சத்தையும் அசத்தையும் சத்தா இருந்தா ஒரு நாளும் மாறாது, அசத்தாக இருந்தால் ஒரு நாளும் தோணாது. சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கிறது இந்த உலகம். ஏன்னா இந்த உலகத்தை சத்து என்று சொல்ல முடியுமா? 3 காலத்திலேயே மாறாம இருக்க, மாற்றிக்கொண்டே அதான் சத்துன்னு சொல்ல முடியாது. அசத்து தோணவே இல்லை, தெரியறதே சார், சாப்பிட்டா பசி போறதே சார் அப்படின்னு சொன்னா அது இருக்கு, இருக்க மாதிரி தோன்றது சார், தோன்றது அசத்து இல்லை. அப்போ சத்து இல்லை அசத்து இல்லைன்னா என்னவா இருக்கும்னா பொய்யாகத்தான் இருக்கும். சச்சே இந்த பாத்திய சத்தா இருந்தா ஒரு நாள் பாதிக்கக்கூடாது, அசத்தாக இருந்தால் ஒரு நாள் தோணக்கூடாது. இதுவோ பாத்தியத்தே புதியத்தே தோணுகிறது, ஆனா மாறிக்கொண்டே தெரியுது அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அர்த்தம் தான். இந்த ஒரு மிக்சரை தப்பு பண்ணிட்டான். இந்த ஆத்மா என்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவை இதை ரிஃப்ளெக்ட் ஆகிற மைண்டு மேல இருக்கக்கூடிய ஆத்மாவை நான் நினைச்சது, நான் பாதிப்பான்னு நினைச்சதுனால இந்த எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு குரு சாஸ்திரம் சொன்ன பிறகு அப்பா உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற பிறகு வரைக்கும் இந்த மிக்சர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தது. இந்த ஜடமான மைண்ட நான் நினைச்சுட்டேன், இந்த ஜடமான புத்தியை நான் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இதெல்லாம் அதிருஷ்யத்யாயத்து இப்படி ஒரு அபிமானம் ஏற்பட்டது. சரீரம் ஜடமாக இருக்கக்கூடிய இந்த புத்தியை நான் சைத்தன்யம் உள்ளது போல நினைச்சுட்டேன். அஸ்மா ஜாதாமே விதூச்சரன், இதனால என்னாச்சு, இந்த ஜட தேகத்திலிருந்து வந்ததான விஷயங்களை எல்லாம் என்னோட விஷயங்கள் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். எனக்கு கண்டு போச்சுன்னாக்கா ஐயோ நான் கண்டு போச்சு, எனக்கு மனசுக்கு சந்தோஷம் தான், ஐ எம் ஹாப்பி ஐ எம் அன்ஹாப்பின்னு ஐய கொண்டு போய் சேராதுதான். அந்த மனசு ஜடமான மனசுல போய் சைத்தன்யமான ஒரு ஐய தூக்கி அங்க போட்டு ஐ எம் ஹாப்பி ஐ எம் அன்ஹாப்பி அப்படின்னு ஜடமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு வெயிட் 75 kg அப்படின்னாக்கா ஐ எம் 75 kg வரவே வராது. என்ன பிராணம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹங்கிரியா இருக்கு, கொஞ்ச நேரம் பசிக்கிறதுனாக்கா ஐ எம் ஹங்கிரி ஐ எம் தர்ஸ்டின்னு சொல்றாங்க. ஐயக்கு எங்க சேரும், சேரவே சேருந்த அஸ்மா ஜாதாமே உச்சரன்னு இந்த ஜடமான தேகத்திலிருந்து வரதையோட இந்த மிக்சரோட சேர்ந்துட்டு நான் இந்த மாதிரி கனடா பண்ணிட்டு இருக்கேன். புத்ரோ நைருத்யா வைதேகா, இப்படி இந்த ஜடமான சரீரத்திலிருந்து சித்து சத்த இந்த ஒரு விஷயம் சேர்ந்ததுனால இந்த வீணாக அதுக்கு அனுகுணமாக நான் நைருத்யா வைதேகா சரீரமா மாயையினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சரீரமற்றதான இந்த சிதாத்மாவுடைய சம்பந்தத்தினால அச்சேதாயஸ்ட சேதனா கடமாக இருக்கக்கூடிய இதை சேதனம் என்று கருதுகிறேன். அந்த கர்ண விருத்திய போய் நான் ஜீவனை போய் நான் சேத்தனன்னு நினைக்கிறேன், நான் தாகம் உள்ளவனா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இந்த வெயிட்டோட இருக்கிறேன், நான் பிராமணனாக இருக்கிறேன், நான் இந்த புத்தியினால நான் எனக்கு அஜானத்தோட இருக்கிறேன்
பிரெஞ்சு தெரியாது, எனக்கு இட்டாலியன் தெரியாது, எனக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, இப்படிலாம் சொல்லி ஐயோட சம்பந்தப்பட்ட இந்த பஞ்சகோஷ விவகாரங்களை போய் நான் என்று விரோதி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் சிதாத்மாவுடைய தர்மங்கள் கிடையாதுப்பா. சதம் மணிமபிந்தது சோ அனங்குலிராவயது சோ கிரீவ பிரத்யமுச்சது சோ அஜிக்வா சஷ்டத. முன்னாடி சொன்ன அதே வார்த்தைகள். அச்சேதனமான இந்த சரீரமானது நான் என்ற அபிமானம் அடைந்ததுனால, அதனால இந்த இந்த மணி முதலீடுகளை எல்லாம் அவன் கண்ணால பார்த்தான். உண்மையிலேயே அவனுக்கு விரல் இல்லாதவனாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டான், கழுத்து இல்லாதவனாக இருந்தாலும் அதை நாக்கு இல்லாதவனாக இருந்தாலும் சோகம் செய்யறான். அப்படின்றதுலாம் இந்த மூண சரீரம் ஆத்ம ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்து இது வரைக்கும் இப்போ வேதாந்த பரமான அர்த்தம் பண்ணணும். லட்சுமி தேவர் என்ன பண்றார், நம்முடைய சௌந்தர்ய நகரி அப்படின்ற கிரந்தத்துல அவர் என்ன பண்றார், ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை வந்து இப்ப நம்ம படிச்ச இந்த போர்ஷன் அவர் என்ன சொல்றாரு, இது வந்து மன்மத வித்யை ஸ்ரீ வித்யா அப்படின்னு பேரு. இந்த போர்ஷனுக்கு பேரு அருணப்பிரஷ்னம். நீங்க வேதத்துல அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, பாஷையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்த்தா இந்த போர்ஷன் ஆனது அருணோபனிஷத் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாரு. அருணோபனிஷத்து அப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, புத்ரோ நைருத்தியா வைதேகா அப்படின்னு சொன்னாக்க, அவர் நைருத்தின்னு அது அனிருத்தியான லக்ஷ்மின்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு புத்திரஹா வைதேகா அப்படின்னு சொன்னாக்க தேகம் அற்றவன் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன இது அர்த்தம் பண்ணோம்னாக்கா, புத்திரஹா வைதேகா அப்படின்னு தேகத்திலிருந்து விரிதான நைருத்தியா அசுர சோபம் உள்ள மாயையினுடைய புத்திரனை போய் நம்ம சேதனன்னு அச்சேதனது நம்ம நம்பி விட்டோம், நம்ம அர்த்தம் பண்ணோம். இவருக்கு அர்த்தம் பண்றாரு நிருத்தியான்னாக்கா அசுரன்ற அர்த்தம் இல்லையா. அனிருத்தியா அப்படின்னா அசுரர்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி லட்சுமியா. புத்திரஹா அம்பாளுடைய புத்திரன் தான் மன்மதன். அவன் தான் காதி வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலாம் ரொம்ப விசேஷம். காதி மந்திரத்தை பத்தி ரொம்ப விசேஷம். காண ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தை உலகுக்கு கொடுத்தவர் அந்த மன்மதன் தான். அப்படின்றதுனால அந்த மன்மதனானவன் சாட்சாத் லட்சுமி தேவன். அனிருத்தியா லட்சுமியா புத்திரஹா வைதேகா மன்மதா அப்படின்னு அவர் அர்த்தம் பண்ணார். லட்சுமி தேவியினுடைய புத்திரன் தான் இந்த தேகம் இல்லாதவன். அனங்கவாதேவ சேதோ ரஹிதா, அவன் வந்து எந்த உடல்லையும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறான்ற அர்த்தத்துலதான் அங்கேயும் சொல்லியிருக்கு. அனங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு சரீர சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கிறான். அனங்குலி சரீரம் இல்லாததால் மன்மதனுக்கு விரல் இருக்கோ, விரல் இல்லை. மிதௌ சரித்வா பிரவிஷே, சிவனும் சக்தியும் இணை பிரியாதவர்களாக இருந்து ஸ்ரீநகர பூஜையில பிரவேசிக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தான் இங்க வருது. அதுதான் சம்பவசிய விரதம். சம்பவா மன்மதா தஸ்ய விரதம் மகாத்மியம் சம்பவசிய விரதம் ஸ்ரீ வித்யாயாக பிரதிபாதனத்வாரா சவிது பிரசாதஜன்யம் மகாத்மியம் ந அந்யதா இத்யேவம் பிரமிதி சர்வம் அனவத்தியம் அப்படின்னு ஸ்ரீ வித்யா பேரினால சவித்ரு தேவியினுடைய அருளால இதெல்லாம் வருகிறது அப்படின்னு லட்சுமிதரர் இதுக்கெல்லாம் சௌந்தர்ய நகரில வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால இந்த போர்ஷன் வந்து ஸ்ரீ வித்யில அருணோபனிஷத்து அப்படின்னு அவ தலையில வச்சு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நைதம் ரிஷிம் விதித்வா நகரம் பிரவிஷேத் யதி பிரவிஷேத் மிதௌ சரித்வா பிரவிஷேத் அப்படின்னு அர்த்தம். தத் திருஷ்ட்வா ததேவான் உத்ராவிஷதே அப்படின்னு சிவன் சக்தியும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்தின் உள்ள நுழைகிறார்கள். அவர்கள் தனியாக இருக்க முடியாது. சக்தியானது தனியாக இயங்காது. பார்க்கிற சக்தி கண்ணை சார்ந்து இருக்கு, கேட்கிற சக்தி காதை சார்ந்து இருக்கு, எழுதுகிற சக்தி அந்த மனுஷனை சார்ந்து இருக்கு. இப்படி சக்தியும் சிவனையும் பிரிக்க முடியாது. இது ரெண்டு சேர்ந்து ஒரே யூனிட் தான் அப்படின்னு அவர் அங்க வியாக்கியானம் பண்ணிட்டார். இப்போ நமக்கு வேதாந்தத்துல பண்ணும்போது விவேக ஞானம் வந்துருத்தே ஆனால் நைதம் ரிஷி பிரித்வா நகரம் பிரவிஷேத்னா ஆத்மாவும் அனாத்மாவும் மிக்சராகத்தான் எதி பிரவிஷே உலகத்துல பகவானானவர்
உலகத்தை உண்டு பண்ண ஜெகத்காரணத்துவம்னு ஒரு குணம் அந்த பிரம்மத்துக்கு வரணுமே. ஆனால் அப்ப என்னவா இருக்கும்? அவரு அனாத்மாவோட சம்பந்தப்பட்டுதான் ஆகணும், ஜடத்தோட சம்பந்தப்பட்டுதான் சேதனாக இருக்கக்கூடிய அவர் ஆகணும். மிக உச்சரித்வா பிரவிகே, நான் என்ற அபிமானம் அவருக்கு வந்தால்தான் இது பண்ண முடியும். இப்படிதான் தத் சம்பவசிய பிரதம் விவகாரம்னு ஒண்ணு இருக்குது. ஆனால் அது இப்படிதான சம்பவம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம். ஆத்ம அனாத்ம மிக்சர், சித் அச்சித் மிக்சர், ஜீவ சைதன்ய ஜடத்துக்கும் இருக்கக்கூடிய மிக்சர் தான் இது அப்படின்னு திவா சாயனர் பாஷ்யத்துல இப்படி நம்ம போறது. அவர் லட்சுமி தரகணம் என்றால் அதை சிவசக்தி ஐக்கிய ரூபமாகவும், இந்த சம்பவர் அப்படின்னாக்கா மன்மதன் அர்த்தம் வச்சுட்டு பண்ணார். இவர் சம்பவர் ஒரு விஷயம் இப்படி சொல்லியிருக்கார், இப்படி பண்ணிட்டார். இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அக்னியை பிரார்த்தனை பண்றார். இது சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. இப்ப அக்னியை பிரார்த்தனை பண்றார். ஆதமக்னேரதம் திஷ்ட ஏகாஸ்வம் ஏகயோஜனம் ஏகசக்கரம் ஏகதுரம் வாதத்ராஜிகதிம் விபோ ஜாதம் அக்னே ரதம் திஷ்ட. அக்னியே காப்பிக்கிறார். ரதம் திஷ்ட, குதிரை, நல்ல குதிரையோட இருக்கக்கூடிய பலம் வாய்ந்ததான ஒரு ரதத்தை நீ ஏறு அப்படின்னா. ஏகாஸ்வம் ஏகயோஜனம், அது ஒரே சக்கரத்துல இருக்கணும், ஒரே குதிரை கட்டக்கூடியதாக இருக்கணும். அது ஒரு யோஜனம்னா 8 மைல் தூரம், ஒரு நிமிஷத்துல 8 மைல் இல்லையா, 8 மைல்ஸ் பர் மினிட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படித்தான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. 8 மைல்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் பர் ஹவர் 1 மினிட்ல போனோம். 13 கிலோமீட்டர்ஸ் பர் மினிட்ல போகக்கூடியதான ஒரு குதிரையை கட்டிக்கொள்ளு. ரதம் திட்ட, அந்த ரதத்துல ஏறி வாங்க. அக்னி ஏக சக்கரம் ஏகதரம், ஒரு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அந்த குதிரை மேல ஏறி வாங்க. விபோ, காத்து போல வேகமாக போகக்கூடியதாக இருக்கக்கூடியதாக நீங்க கிடுகிடுன்னு எனக்கு அழுப்புறீங்கள். அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நாங்க இப்ப படிச்சுட்டே இருக்கோம். இதுக்குள்ள எல்லா அனுகிரகமும் வந்தாதான் நாங்களும் ஞானி ஆக முடியும். அதனால சீக்கிரமாக எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு நல்லதை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிராமணத்துல அக்னியினுடைய பிரார்த்தனையாக இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நரிஷ்யதி ந வெததே நாஸ்யாக்ஷோ யாதி சஜ்வதி யஸ்வேதான் ரோஹிதாஷ்சாக்னே ரதே யுக்த்வா அதிதிஷ்டதி யஸ்வேதானே ரோஹிதான்ச்ச அக்னே. வெண்ணிறம் உள்ள குதிரைகளையும் சேப்பு நிற குதிரைகளையும் தேரில கட்டி நீங்க என்ன பண்ணோம், அதுல அந்த எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணணும். அந்த வண்டியில எந்த தடங்களும் வரக்கூடாது. வேஸ்டா போகக்கூடாது, எந்த தடங்களும் அதுக்கு ரதே யுக்த்வா அதிதிஷ்டதி. நல்லா இந்த வண்டியில ஏறி கொண்டு சீக்கிரமாக எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நீங்க வரணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எங்களுக்கு வேதாந்த அறிவை சீக்கிரமாக உண்டு பண்ணும்படி நீங்கள் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னால சீக்கிரம் பிரம்ம ஞானம் வரத்துக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அக்னியை பிரார்த்தனை பண்ணலாம். அக்னியை பிரார்த்தனை பண்ணா போதுமா, வாயுவை பிரார்த்தனை பண்ணணும் அடுத்தது. ஏன்னா அவரும் ஃபாஸ்டா வர ஏகையாச்ச தசபிஷ்டஸ்வபூதே வாப்யாம் இஷ்டயே விம்சத்யாச்ச திஸ்ரிதிஷ்ட வஹசே திரிகும்சதாச்ச நியர்வாய விஜதா விமுஞ்ச. பெண் குதிரை அப்படின்னு வாயுவுக்கு பெண் குதிரைகள்லாம் நிறைய வச்சிருக்காருன்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது. அந்த வாயுவை என்ன பண்ணாரு, வாயுவே நான் இப்போ ஆருணகேதுக சயனம் பண்றதுக்காக இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மந்திரங்களை சொல்லி 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 அந்த குருவிக்கரம்பன்னு சொல்லக்கூடிய அதுல ஒரு தாமரைகள், அதுக்கு மேல கொஞ்சம் சொர்ணம் இப்படி வச்சு அடிக்கிட்டே சொல்லிட்டே வந்துருக்கேன். இந்த மந்திரத்துங்களை எல்லாம் சொல்லிட்டு ஒரு அதுக்குதான் இந்த பிரயோகம் இருக்கு. நீங்க சீக்கிரமா இதுக்கு உண்டான பலனை ஆருணகேதுக சயனத்துக்கு உண்டான பலனை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லா தேவத்தையும் உங்க யாகத்துல ஒரு கொஞ்சம்
அப்படின்னு அக்னிய பிரார்த்தனை பண்ணார். இதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோங்க, அவர் ஹோட்டா பிரார்த்தனை பண்ணுவார், அங்க உட்காதாவானவர் சாமவேன்னு சொல்லி நம்ம பண்ணார். ஸோ இப்போ அக்னியினுடைய பிரார்த்தனை ஆச்சு. இப்போ வாயுனுடைய பிரார்த்தனைய சொல்றாரு. இப்ப நான் அனுஷ்டிக்கிற இந்த இஷ்டி இருக்க இந்த சத்கர்மாவை வரணும்னாக்க நீங்க என்ன தெரியுமா பண்ணும்? ஏகையாச்ச தசபிஷ்டஸ்வபூதே. ஒரு சமயத்துல ஒரு குதிரை, இன்னொரு சமயத்துல 10 குதிரை மாதிரி ஸ்பீடா வரணும். நீங்க ஸ்வபூதே ஒரே சமயத்துல ஒரு பெண் குதிரையும் மற்றொரு சமயத்துல 10 குதிரை போனையும் வரணும். அல்லது 2 பெண் குதிரைகளும் 20 பெண் குதிரையுமாக வர வேண்டும். கொஞ்சம் ஃபாஸ்டா வேகத்தை அதிகரிக்கணும். இல்லைன்னா இந்த 3 பெண் குதிரையும் ஒரே சமயத்துல 30 பெண் குதிரையுமாக நீங்க அவுத்து விடுங்க. வாயுவே, இஷ்டப்படி இந்த குதிரைகளை கூட்டி சஞ்சரிப்பதற்கு ரதத்துல ஏறி கொண்டு வந்து எதுக்கு வரணும்? எல்லாருக்கும் நான் யாகம் தரேன். நீங்க ஒரு குதிரையில வந்தாலும் சரி, 10 குதிரையில வந்தாலும் சரி, 2 குதிரையில இல்ல 20 குதிரையில வந்தாலும் சரி, 3 குதிரை இல்ல 30 குதிரையாக வரல, வாங்க. யார் வந்தாலும் நீர்த்திகின பெண் குதிரைகளாக வந்தனா வாயுக வதா விமுஞ்ச, இங்க வாங்க, இஷ்டப்படி சஞ்சரிப்பதற்காக ரதத்துல கொண்டு என்னால் அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த சயனத்துக்கு நீங்க வந்து அவிர்வாகத்தை சீக்கிரமாக பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லையா? யாகத்தை முடிக்கணும் சார், நாங்க பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் எங்க எங்க பாகத்தை வாங்கிட்டீங்கன்னாக்க நாங்க உங்களை கூப்பிடுறதுக்காக தான். யாகம்னாலே நம்ம தேவத்தையை அழிச்சு கூப்பிட்டு அவளுக்கு அவிர்வாகம் கொடுக்கறது தானே யாகம். இந்த அவிர்வாகம் கொடுக்கறதுக்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இதுக்கு பிறகு 12வது அத்தியாயத்துல இப்போ அக்னியினுடைய பிரார்த்தனை பார்த்தோம், வாயுனுடைய பிரார்த்தனை பார்த்தோம். அதற்கு பிறகு இந்திரனுடைய பிரார்த்தனை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸான மந்திரங்கள் அடுத்து வருது. ஆதனுஷ்வ பிரதனுஷ்வ, இல்லையா? உத்தமாதவ சந்தம ஆதித்யே சந்திரவர்ணானாம் கர்ப்பமாதேகி அப்புமான் அப்படின்ற மந்திரமானது. இந்த மந்திரங்கள் இதை இப்போ நாமெல்லாம் இந்த மந்திரங்களை எல்லாம் எங்க சொல்றோம் அப்படின்னாக்க, சண்டி ஹோமம் போன்ற ஹோமங்கள்லாம் இருந்தா இந்த மந்திரத்தை இத மனசுல வச்சிருந்துதான் அங்க சொல்றோம், இல்லையா? அப்படி இதுக்கப்புறம் 13வது அத்தியாயத்துல அஷ்டயோனி அஷ்டபுத்திராம் அஷ்டபத்னி இமாம் மஹீம் அஹம் வேதனே மிருத்யு நச்சா மிருத்யுரகாஹரதி அப்படின்னு சொல்லி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் இப்படி 8 விதமான காரணங்கள் இந்த உலகத்துக்கு இருக்கப்பா. மித்ரஸ்ச வர்ணஸ்ச அப்படின்னு சொல்லி 8 பிள்ளைகள் இருக்கு. சஷ்மி சவோ தேவஸ்ய சானசிம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய புத்தர்கள் இருக்கிறார்கள். இந்திரன் அக்னி முதலிய திக்பாலர்கள் இருக்கிறார்கள். இந்திராய நமஹ, நம்ம அக்னியே நமஹ, வாயுவே நமஹ, நிருத்தியே நமஹ, வருணாய நமஹ, குபேராய நமஹ, சோமாய நமஹ, ஈசானாய நமஹ அப்படின்னு சொல்லி அந்த ஹோமத்துல நம்ம 8 திக்குகளுக்கும் போறோம், இல்லையா? அந்த 8 திக்கு அபிமானி அவர்களை எல்லாம் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது இதுக்கு சீக்கிரமான பலனை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அருமையான 11 அணுவாகத்தை முடித்து விட்டோம். 12வது அணுவாகம் அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு 5 மணி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.